1990களின் அந்த எளிமையான தமிழ் குடும்ப வாழ்க்கையை நினைவு கூர்கிறோம். காலை மெல்ல ஒளிரும் நேரம், வீட்டுக்குள் நுழையும் அந்த வெயில், அம்மா பக்கத்தில் வடிகட்டி வரும் பில்டர் காப்பியின் மணம், அடுப்பில் மெதுவாக ஆவியாகும் இட்லியின் சத்தம், அன்றைய நாளை ஒரு நிம்மதியான அரும்பு போலத் தொடங்கச் செய்தது. பள்ளி முடிந்துவிட்டு பையை தூக்கிக் கொண்டு ஓடிவரும் குழந்தை, அம்மா, பசிக்குது, சாப்பாடு வேணும் என்ற அந்த சின்ன குரல். அதற்கு பதிலாக சமோசா, பஜ்ஜி சுட்டு தரும் அம்மாவின் அன்பு, தரையில் விரித்த பாயில் உட்கார்ந்து பாடம் படிக்கும் சகோதரர்கள், பேனாவை பற்றி கொண்டு சின்ன சின்ன தகராறு, அப்பா கொஞ்சம் கோபத்துடன் சும்மா ஒன்னும் சண்டை போடாம படிங்க என சொல்வதும், ஒரு நிமிஷம் கழித்து இனிப்பா கொடுத்து சிரிக்க வைப்பதுமே அந்த வீட்டின் பாசம். மாலை நேரம், பழைய பெட்டி டிவியில் ஒளிரும் 90கள் தமிழ் நிகழ்ச்சிகள், நெகிழ வைக்கும் அந்த மெதுவான ஹம் சத்தம், எல்லோரும் சேர்ந்து தரையில் உட்கார்ந்து சாப்பிடும் டின்னர், தக்காளி சாம்பார், எலுமிச்சை சாதம், இட்லி, தோசை, பிளேட்டில் இடும் ஒலி கூட ஒரு இனிய நினைவு. சாயங்காலத்தில் தெருவில் ஒலி மிதக்கும் கிரிக்கெட் விளையாட்டு, கந்தூரி பந்து பட்டையை தாக்கும் சத்தம், குழந்தைகளின் சிரிப்பு, 90களின் எந்த வீட்டிலும் கேட்ட அந்த எளிய மகிழ்ச்சி. இரவு ஆகும்போது சமையலறையில் வெட்டும் காய்கறி சத்தம், அடுப்பில் கொதிக்கும் சாம்பார், தோசை சுழும் சுழும் என்று சுடும் சத்தம், அதெல்லாம் ஒரு வீட்டின் வெப்பமான இசை. பின்னர் அடிக்கடி வரும் 90கள் மின்தடை, பங்கா நின்று போகும் அந்த மெதுவான சத்தம், குடும்பமே ஒன்றாக ஜன்னலருகில் அமர்ந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறது. இத்தனை எளிமையான தருணங்களே எங்க வாழ்க்கையின் மிக மதிப்புள்ள நினைவுகள். நம்ம குடும்பம், நம்ம பாசம், நம்ம 90களின் சிறிய